மலேசியாவில் இந்த ஆண்டு ஆம்பாக்ஸ் எனும் குரங்கம்மை தொற்று சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. ஆனாலும் உலக சுகாதார அமைப்பின் உலகளாவிய அவசர நிலை அறிவிப்பை தொடர்ந்து மலேசியாவின் முக்கிய நுழைவாயில்களில் கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்பில் மருத்துவர்களுக்கு மலேசிய சுகாதார அமைச்சு அளித்துள்ள விவரங்களை செய்தியிடம் பகிர்ந்தார் டாக்டர் சுமதி. சமீபத்தில் மலேசிய அரசாங்கம் எம்பாக்ஸ் அதாவது மங்கி பாக்ஸ் வைரஸ் மீது ஒரு ஹை அலர்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் தொடர்பாக இந்த வருஷம் 2024 மலேசியா மருத்துவர்களுக்கு புதுசா அரசாங்கம் ஒரு நெறிமுறையை வெளியாக்கப்படவில்லை. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2023 நமக்கு இன்டரிம் கைட்லைன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மங்கி பாக்ஸ் அப்படின்னு செகண்ட் எடிஷன் வெளியாக்கப்பட்டது. சோ அது நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா அதுல போட்டிருக்காங்க. சோ முதல்ல ஒரு மருத்துவரா நம்மள தற்காத்து கொள்ள வேண்டும். சோ ஸ்டாண்டர்ட் ப்ரிகாஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் கண்ட்ரோலை கையாள வேண்டும். அதாவது கையில க்ளோவ் அணிவது, மாஸ்க் N95 மாஸ்க் அணிவது, PPE பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், கவுன் அதன் போன்ற விஷயங்கள். சோ இதெல்லாமே செய்ய வேண்டும். மலேசியா பொறுத்தவரையிலும் இந்த தொற்று இன்னும் தீவிரமாக இல்ல. சோ மருத்துவ ரீதியில் முதல் கட்ட சிகிச்சையா தொற்று உள்ளவங்க மற்றும் சந்தேகத்துக்குள்ளவங்க அவங்க வீட்டுல தனிமைப்படுத்திக் கொள்வதுதான் முதல் கட்ட சிகிச்சையா நாங்க எடுக்கிறோம். மலேசியாவை பொறுத்தவரையில் மருத்துவ அதிகாரிகளுக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் இருப்பதோடு கோவிட் தொற்றை கையாண்ட அனுபவங்களும் இருப்பதால் மக்கள் பதற்றமடைய தேவையில்லை என்றும் டாக்டர் சுமதி அறிவுறுத்தினார். வருமுன் காப்போம் என்பதை நினைவில் கொண்டு சுத்தத்தை பேணி அமைச்சின் ஆலோசனைகளை பின்பற்றுவது முக்கியம் என்றார் அவர். செய்திக்காக லோவிஷினா.